ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ளேவரிஸ் அண்ட் டெலிகசிஸ். ரொம்ப நாளைக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ணலான்னு நினைக்கிறேங்க. அன்றைக்கி லாஸ்ட்டாக நான் செஞ்ச இந்த பீனட் கட்லிக்கு நல்லாவே வேறு ரெஸ்பான்ஸ் இருந்ததுங்க. தேங்க்யூ. அப்புறம் இன்றைக்கி செய்ய போகிறது பார்த்திங்கன்னா இந்த சம்பா கோதுமையில் ரவை தாங்க. இந்த ரவாவில் ஒரு ஹல்வா. சம்பா கோதுமையிலும் செய்யலாங்க, ரவாலையும் செய்யலாம். என்ன பண்ணால் இந்த மாதிரி கப்பில் ஒரு 2 கப் இந்த ரவை எடுத்து இதாங்க. இது நேற்று நைட்டே தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டேங்க. தண்ணி கணக்கெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஜஸ்ட் அப்படியே முங்குறத விட ஒரு இன்ச் ஜாஸ்தி தண்ணி ஊற்றி இந்த ஊற வச்சாச்சுங்க. இப்போ இது என்ன பண்ணணும்னா, இது நல்லா இப்போ கையாலே இப்படி நம்ம இப்படி நல்லா பிசைஞ்சாலே அந்த நல்லா ஊறி இருக்கு இல்லைங்களா, அதனால் நல்லா பால் வந்துடுங்க. ஸோ இது இப்படியே நல்லா பிசைஞ்சு இந்த பால் எடுத்துடலாங்க. இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்துருக்கேங்க. இப்போ இதில் ஃபில்டர் வச்சுட்டு நாம் அப்படியே அரிச்சு எடுத்துடலாங்க. ரவையும் ஊர்ன ரவையும் இப்படி போட்டு இதுவும் சேர்ந்து பால் எடுத்துடலாங்க. இதில் அடியில் பார்த்திங்கன்னா அந்த சக்கை இருக்கும். ஸோ அது வேண்டாம், நமக்கு பால் மட்டும் போதும். இது இன்னொரு தடவை லேசாக தண்ணி, ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி இதாக்கிடலாங்க, பால் எடுத்துடலாங்க. இப்போ அந்த கோதுமையிலேருந்து பால் எடுத்தாச்சுங்க. எடுத்து இப்போ இதில் இன்னொரு பவுலில் ஊற்றி வச்சுருக்கேங்க. இது 1 மணி நேரம் இப்படியே இருக்கட்டுங்க. 1 மணி நேரத்துக்கு அப்புறம் தண்ணி தெரிஞ்சதுன்னா தண்ணி எடுத்து நம்ம நமக்கு அந்த தண்ணி வேண்டாம், அந்த அடியில் தங்குன அந்த மாவே போதும். ஸோ அதுலேருந்து அல்வா பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஒரு 1 hour வெயிட் பண்ணலாங்க. இப்போ மூடி வச்சிடலாங்க. 1 hour பொறுத்து பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் ஊறியாச்சுங்க. இந்த அளவுக்கு தண்ணி தெளிஞ்சு நிற்குது. இப்போ அடியில் இருக்கிற மாவு மட்டும்தான், கெட்டியான மாவு மட்டும்தான் நமக்கு வேணும். ஸோ முதல்ல நம்ம அந்த தண்ணியை எடுத்துடலாங்க. கொஞ்சம் தண்ணி, ஒரு 1/2 கப் தண்ணி அதில் இருக்குங்க. அது அது இருக்கட்டும், பரவாயில்ல. இப்போ இது நம்ம இப்போ நல்லா கலக்கி, அடியில் அப்படியே கல் மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் நல்லா கலக்கிடலாங்க. கலக்கி இது இப்போ எவ்வளோ இருக்குங்கிறத, எவ்வளோ இந்த கப்பில் தான் நாம் அளந்தோம் கோதுமை. ஸோ இந்த கப்பு எல்லாத்துக்குமே இந்த கப்பை யூஸ் பண்ணி பார்த்துக்கலாங்க. ஒன்று, 2. இதில் 2 கப் இருக்குங்க கோதுமை பால். இப்போ இந்த 2 கப்பு கோதுமை பாலுக்கு இதே கப்பில் 2 கப் சர்க்கரை வேணுங்க. ஸோ அது நம்ம அளந்து எடுத்துக்கலாம். இப்போ இது ரொம்ப கெட்டியாக இருக்குது இந்த பால். கொஞ்சம் டைல்யூட் பண்ணிடலாங்க. அதுக்கு இப்போ ஏற்கனவே இதில் 2 கப்பு கோதுமை பால் இருக்குது. அதோட இந்த 1 கப் தண்ணி இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஏன்னா கெட்டியாக நம்ம செய்ய ஆரம்பித்தோம்னா சட்டுன்னு கெட்டியாயிரும் அல்வா, சரியாக வேகாது. அதனால் 1 கப் தண்ணி இதோட ஆட் பண்ணி நம்ம கிண்டும்போது அது சரியாக இருக்குங்க.
ஸோ இப்போ வந்து இதில் நெய் பார்த்திங்கன்னா நெய் ஒரு 1/4 கப் நெய்ங்க எடுத்துருக்கிறது. கொஞ்சம் முந்திரி பருப்பு, நெய், கொஞ்சம் முந்திரி பருப்பு, இது அல்வா போடுறதுக்கு கொஞ்சம் ஏலக்காய் பொடி, இவ்வளோதாங்க இருக்குது. இப்போ வந்து நம்ம இதை வந்து ஒரு கடாய் ஒன்று ஹீட் பண்ணி வச்சுருக்கேங்க. இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெய் போட்டு, இதுக்கு வந்து நம்ம காரமல் சிரப் தாங்க யூஸ் பண்ணுறோம். பார்த்திங்கன்னா இதில் ஒரு கால் கப்பு சர்க்கரை வேணுங்க இதுக்கு கேரமல் செய்யறதுக்கு. இப்போ நெய் சூடாயிடுச்சுங்க. இதில் அந்த கேரமலுக்காக கொஞ்சம் சுகர், ஒரு 1/4 கப்புங்க சுகர். இது வந்து கேரமலைஸ் பண்ணி அந்த அல்வாக்கு கலர் சேர்க்கறதுக்காக, இந்த ஒரிஜினல் திருநெல்வேலி அல்வா அந்த ஒரு கலர் வர்றதுக்காக செய்கிறதுங்க. வேறு கலர் ஆர்டிஃபிஷியல் ஃபுட் கலர்ஸ் எல்லாம் போடாமல் நேச்சுரல் கலராகவே செய்யறதுக்காக. இப்போ இது வந்து மெல்ட் ஆகும். இந்த சுகர் ஃபஸ்ட்டு மெல்ட் ஆகும். கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாமல் இப்படி விட்டுடலாங்க. லைட்டாக அது மெல்ட் ஆகும். மெல்ட் ஆகி அந்த ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வருங்க. அப்போ அது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து 2 கப்பு சுகர் சொல்லியிருந்தேன். இதில் வந்து இப்போ ஒரு 1/4 கப்பு இப்போ நான் இது கேரமலைஸ்க்காக எடுத்திருக்கேன். மீதி சுகர் அது போட்டால் போதும் அல்வா செய்கிறதுக்கு. சர்க்கரை கரைஞ்சாச்சு. இனி இப்போ வந்து லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கும். இப்போ ஸ்டவ் வந்து ஸ்லோ டு மீடியம் தான் வச்சுருக்கேங்க. சட்டுன்னு இது வந்து பதம் மாறிட்டாலும் டேஸ்ட் மாறிடும், ஒரு கசப்பு தன்மை வந்துடும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இது பார்த்து செய்யணும். இது நுரைச்சி வந்துருச்சுங்க. ஏறக்குறைய கலர் வந்தாச்சுங்க. இப்போ நாம் வந்து இதில் வந்து இந்த பாலை ஊற்றிடலாங்க. கோதுமை பாலை ஊற்றிடலாம். கெட்டியாக இருக்க மாதிரி தான் தெரியுங்க. அப்புறம் எல்லாம் கரைஞ்சி எல்லாம் ஒன்று சேர நல்லா வந்துடுங்க. கைவிடாமல் கிளறணும், அதுதான் மெயினுங்க. கை விட்டுட்டோம்னா அப்புறம் அங்கே அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இது என்ன தான் நான்ஸ்டிக்காக இருந்தாலும் இது அடியில் வந்து பிடிச்சிக்கோங்க. கட்டியாக ஆன மாதிரி ஆயிடும். இப்போ இது வந்து ஃபுல் சிம்மில் தான் ஸ்டவ் வச்சுருக்காங்க. சட்டுன்னு இது வந்து இறுகிரும், கெட்டியாயிரும். அதனால் சிம்மிலேயே வச்சு இது வந்து நல்லா கலக்கணும். இது சீக்கிரமாக ஆகிடுங்க இந்த அல்வா, ரொம்ப லேட்டெல்லாம் ஆகாது. இந்த சில ஹல்வா டைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் உட்காந்து கிளறிக்கிட்டே இருக்கணுங்க. கை வலிக்க கிளறணும். இது அதெல்லாம் வேலை இல்லை, சட்டுன்னு ஆகிடும். நல்லா கெட்டிப்பட்டுருச்சுங்க. இனி வந்து இதுக்கு வந்து சுகர் போட்டுடலாங்க.
இப்போ வந்து கெட்டி ஆகிட்டே வருதுங்க. இப்போ வந்து நெய் ஊற்றுறதுக்கு ஆரம்பிக்கலாங்க. நெய் ஊற்ற ஊற்ற இது நல்லா திரண்டு வரும். நல்லா வெந்து கொடுக்கும். இது பார்த்திங்கன்னா இப்போவே நல்லா வெந்திருக்கு, நல்லா திரண்டு வருது. இது நல்லா இழுத்துச்சுங்க. மறுபடியும் 2 டீஸ்பூன் நெய் போட்டு மறுபடியும் இப்போ நல்லா கெட்டிப்பட்டுருக்குங்க. இப்போ வந்து இந்த டைமில் வந்து கொஞ்சம் முந்திரி போட்டுக்கலாம். முந்திரி வறுக்கலைங்க, இதுலேயே வெந்துடும் நல்லா. முந்திரி வறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே சேர்ந்து வருது பாருங்கள். இன்னும் வந்து ஒரு 2 டீஸ்பூன் இன்னும் ஒரு 5 நிமிஷம் கிளறினா போதும். ஒரு டீஸ்பூன் பவுடர் பண்ணி வச்சுருக்கேங்க, இது போடலாம். இல்லைன்னா ஏலக்காய் போடாமையும் கூட செய்யலாம். பட் நான் போட்டிருக்கேங்க. அந்த ஏலக்காயோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இந்த அல்வாக்கு. அதுக்குள்ளே இந்த ஒரு ட்ரே ஒன்று வந்துங்க, அதுக்குள்ளே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது ஏறக்குறைய இது ரெடி ஆயிடுச்சுங்க. இது இப்படியே சாப்பிட்றவங்க கூட இருக்காங்க, சூடாக சாப்பிட்றவங்க. அப்படி சப்போஸ் சூடாக சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொன்னால் நம்ம ட்ரேயில் கொட்டி ஆற வச்சு அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலாம். இப்போ ஆயிடுச்சுங்க, எடுத்து ட்ரேயில் கொட்டிக்கலாம். இப்போ வந்து அதை வந்து எல்லா பக்கமும் பரவலாக இப்படி ஃப்ளாட்டன் பண்ணி விட்டுடலாங்க. அவ்வளோதாங்க, ஆச்சு. இனி ஆறுனதுக்கப்புறம் பீஸ் போட்டுக்கலாங்க. சூப்பரான டேஸ்டியான இந்த சம்பா கோதுமை ஹல்வா ரெடி.
இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஹல்வா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடுச்சுங்க. ஊற்றி போட்டால் ஈஸியாக எடுக்க வந்துடுச்சு. அதாவது நம்ம இது கட் பண்ணி பார்க்கலாமா? பார்க்கவே ரொம்ப டெம்டிங்காக இருக்குது. நீங்கள் எல்லோரும் செஞ்சு பாருங்கள். செமையாக வந்திருக்கு. இப்போ நம்ம ஒரு பீஸ் எடுத்து பார்க்கலாம். நல்லா சூப்பராக இருக்குங்க. நல்லா சாஃப்டாக இருக்குது. ஹல்வா செமையாக வந்திருக்கு. இப்போ வந்து நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். செஞ்சுட்டு நீங்கள் வந்து உங்கள் கமெண்ட் பாக்ஸில் இதை பற்றின கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா வந்திருக்கா என்னங்கிறது உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.